மிக முக்கியமாக இன்னைக்கு தின ஆர்ப்பாட்டம் என்பது மாநிலத்துக்கான பெரிய உரிமையா இருக்கிறது. மாநிலத்துக்கு வர வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி தொகை வர வேண்டிய நிதியை கொடுக்காம வச்சிருந்தால கல்வி உள்ளிட்ட வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதுனால மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், தமிழக நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கும் சாதிய கொடுமைகளுக்கும் இன்னும் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது மதுக்கடை, கஞ்சா போதை உள்ளிட்ட அது அந்த மாதிரியான ஒரு சமூக சீரழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக மூடப்படணும் அப்படின்ற கோரிக்கை வலியுறுத்தி சுங்கச்சாவடிகள் வைத்து மத்திய அரசு இப்போ சாலை போடுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 4 சக்கர வாகனம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான டாக்ஸ், ரோட் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை முன்னாடியே செலுத்தி வாங்குற பட்சத்தில் 40 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடியை அமைக்கிறதும், சரியில்லாத சாலைகளில் என்ன வசதிகள் மேம்படுத்திட்டாங்கன்னு தெரியல, அதுக்கான சுங்கச்சாவடிகள் அமைப்பதையும் எடுத்து ஒரு பெரிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமாக கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறதும் இதில் பேசப்படக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் வரும்போது அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வியூக பேராக தான் கச்சத்தீவு இருக்கே தவிர, உளமாற நம்ம நாட்டினுடைய ஒரு சொத்தை நம்ம கொடுத்துட்டோம், அதை திருப்பி மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற உரிமை சார்ந்த பிரச்சனையும், கடலோர மக்களுக்கு இது மூலமா இருக்கக்கூடிய சிக்கலும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் யோசிக்காத இந்த அரசுகளை கண்டித்து அதை அந்த கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். இல்ல, இது தேர்தல் நேரம் தாங்க இந்த கூட்டணியோட ஃபைனலைஸ், அதாவது உறுதி பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கறத மிக தெளிவாக உறுதிப்பட தன்மையாகவும் பார்க்கவே முடியறதில்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் அப்படி இருக்கு. யாரோட கூட்டணி வைப்பாங்க, அந்த கூட்டணி எத்தனை நாள் இருக்கும், எவ்வளவு நாள் முடிவுக்கு வரும், ஒரு கொள்கை கூட்டணியா இல்ல மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியா, இது எது ஒன்றுமே இப்ப பார்க்க முடியல. தேர்தல் நேரத்தில் தான் அதை பத்தின உறுதித்தன்மையை நம்ம பார்க்கணும்.